ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான எபிசோடை பார்க்கலாம். ஜஹீருக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குது, கால் பண்ணி எதுவும் கேட்டிங்களான்ற மாதிரி பாட்டி சாய்க்கா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சாய்க்காவும் ஃபராஸும் இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, எங்களுக்கு தான் அவங்க ஏதோ நடிக்கிற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேரேஜ் முடிகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ எப்படி திடீர்னு மறுபடியும் உடம்புக்கு முடியாமல் போகுது, நாங்கள் பணம் கேட்டதுனால தான் நடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் உடம்புக்கு முடியாமல் இருக்கான், இப்போ போய் பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களேன்ட்டு புலம்பிட்டு போயிடுறாங்க பாட்டி. ஹபீப் விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணி எடுக்காதனால சமினா ஹபீபை ரொம்பவே தேடிடுறாங்க. ஜஹீரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் அப்பா என் கனவுல வந்தார், என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜஹீர் சொல்லிட்டு இருக்காரு. மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனிக்கும் ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கும் போல், அதனால ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவன் நார்மலாக ஸ்கூலுக்கு எப்படி போவாளோ அதே மாதிரி தான் கிளம்பி வந்திருக்கா. இதை பார்த்து அவங்க ஃபெமி ஆண்டி இப்படியா ஸ்கூலுக்கு போவாங்க, நீ புது பொண்ணு இப்படிலாம் போகக்கூடாதுன்ட்டு அவளுக்கு கொஞ்சம் மேக்கப்பு செயின் வளையல்ன்ட்டு மாட்டி விடுறாங்க. ஆனி எவ்வளவோ வேணான்ட்டு சொல்லி பார்க்குறா. இப்படி போனால் தான் நீ ஸ்கூலுக்கு போகணும், இல்லைனா போக விட மாட்டேன்ற மாதிரி அவங்க அத்தை சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அவளும் வேறு வழியே இல்லாமல் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறா. ஃபாக்கிரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனையும் எல்லாரும் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. இந்த வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி அதே மாதிரி தான் ஆனியும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவளை பார்த்து ரொம்ப கேலி பண்ணி தான் சிரிச்சிட்ருக்காங்க. இதை ஹம்சா பார்த்துட்றான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது அவங்க எல்லாம் ஓட்டுறதை பார்த்துட்டு. ஆனியால் எக்ஸாம் கூட எழுத முடியல, அந்தளவுக்கு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவள் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஃபாக்கிரால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறதெல்லாம் தாங்க முடியல. ரொம்ப கோவமாக மதியமே வீட்டுக்கு வந்துடுறான். ரஹிலா அகெயின் மார்க்கெட் போயிட்டு காய் வாங்கிட்டு வரா. அப்போதைக்கு அந்த போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நான் ஒன்று போய் வீட்டில் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவள் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லி பார்க்குறா. இல்லை நான் கொண்டு வந்து வரேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் கூட பைக்கில் போகிறா ரஹிலா. ஆனியும் அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வரா. வந்ததும் கையில் இருக்க மருதாணியை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறா. இதெல்லாம் இருக்கிறதுனால தானே கலாய்க்கிறாங்கன்ட்டு. அப்போதைக்கு அவங்க அம்மா வந்து என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இதனால தான் என்னை ஸ்கூலில் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் அழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்கு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, மேரேஜ்ன்றது நார்மல் தானே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த ஏஜில் மேரேஜ்ன்றது நார்மல் கிடையாது, யாரும் ஸ்கூலுக்கு இது மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரதில்லைன்ற மாதிரி சொல்லி அழறா. அவங்க அம்மா ஆறுதல் படுத்துறதுக்காக பக்கத்துக்கு தான் வராங்க. ஆனி தொட கூட விடலை. ஆனியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாக தான் உட்காந்துருக்கா. அப்போதைக்கு ஃபாக்கிர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்ட்டு போய் பார்த்தா ஆம்னா யாரு, அவ எதுக்கு உனக்கு கால் பண்றன்ற மாதிரி ஆனி ஃபாக்கிர் கிட்ட கேட்கறா. ஆம்னா யாருன்னா ஃபாக்கிரோட எக்ஸ் லவர். யாரா இருந்தா என்ன, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்போ நீ சொல்லலைன்னா உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன்ற மாதிரி ஆனி சொல்றா. உன் வேலையை மட்டும் பாரு, எதுவாக இருந்தாலும் உடனே அம்மா கிட்ட சொல்லாதன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நான் மட்டும் தனியாக அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுவா, அந்த பொண்ணு கூடலாம் பேசிகிட்டு இருப்பியான்ட்டு கேட்குறா. நான் ஒன்றும் ஜாலியெல்லாம் சுற்ற கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடறான். ஆனி அழுதுகிட்டே தான் இருக்கா. சமீனா வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனி ஸ்கூலில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறா. சமீனா இருந்துட்டு ஜுவல்ஸு லிப்ஸ்டிக் இதெல்லாம் இங்கே போட்டுக்கோ, ஸ்கூலுக்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் கழட்டி பேக்கில் வச்சுக்கோ, லிப்ஸ்டிக்லாம் அழைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கிர் ஆனி கிட்ட சண்டை போட்டுட்டு ரொம்ப கோவமாக தான் வீட்டிலேருந்து வெளியே வரான். ஃபாக்கிரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க இருந்துக்கிட்டு என்னடா உன்னோட ஒய்ஃப் ஒன்று வீட்டை விட்டு துரத்திட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாக்கிரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவங்க கூட இருந்துட்டு நக்கல் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்புறம் ஃபாக்கிரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சாரிடா அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். ஆம்னாட்டிருந்து கால் வந்துச்சு, அதை அவள் பார்த்துட்டா. அதுலேருந்து தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கிறது, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அங்கே ஹம்சா நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போதைக்கு ஆனியும் சாப்பிட்றதுக்கு வரா. பாட்டி இருந்துக்கிட்டு ஃபாக்கிர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு அவன் வெளியே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பாட்டி இருந்துக்கிட்டு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேச உன்னோட ஹஸ்பண்ட்க்கு, அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சமீனாவும் ஜஹீரும் பரவாயில்ல விடுங்க, அவள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த பாட்டியும் ஃபெமியும் விடுறதா இல்லை, நாங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம், இது வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. ஆனி கம்மன் இருப்பாளா, இங்கே இருக்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன், யாரும் ஒரு நாளும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணது கிடையாதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. இவ சொன்னது ஒரு அர்த்தம், ஆனால் ஃபெமி இருந்துக்கிட்டு அதை அப்படியே மாற்றிடுறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருக்கேன்ட்டு நீ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனி இருந்துட்டு அப்படிலாம் நான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லி பார்க்குறா. சாய்க்கா இருந்துக்கிட்டு புதுசாக மேரேஜ் பண்ணவங்களாம் அப்படி தான் சாப்பிடணும், இது மாதிரி விஷயத்தெல்லாம் உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கல, ஆனால் எப்படி ஒவ்வொருத்தவங்ககிட்ட சண்டை போடுறதுன்ற மாதிரி உங்கள் அம்மா நல்லாவே கற்றுக் கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறா. இவங்க போடுற சண்டையில் ஜஹீர்க்கே கோவம் வந்துடுது. என்னை நிம்மதியாக சாப்பிடவே விட மாட்டிங்களா, ஆனி நீ போய் அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபாக்கிர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனி பண்ணுற காலையும் அவன் பார்க்கவே இல்லை. இவன் நிறைய தடவை கால் பண்ணி பார்க்குறா, அப்பையும் அவன் எடுக்கவே இல்லை. இவளால் பசியை தாங்கவே முடியல. இருக்கிற 2 பிஸ்கட் அதை எதையும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. அப்பையும் அவளால் பசியை அடக்க முடியல. இந்த சைட் பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு பாட்டியும் அவங்க 2 பொண்ணுங்களும் சேர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதுவும் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஆனியை பற்றி தான். ஃபெமி இருந்துக்கிட்டு சமினா எதுக்கு இவ்வளோ லவ் வந்து ஆனி கொடுக்கணும், அவளை எதுவுமே சொல்கிறது கிடையாது, இப்படி ஒரு மாமியார் எனக்குலாம் கிடச்சதுன்னா நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பேன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு ஆயிஷாவும் சமினாவும் அப்படி தான், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால தான் என்னோட பேத்தியை நானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளாம் எந்த ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போகணும், நம்ம வீட்டில் இருக்க யாருமே ஸ்கூலுக்கு போகலை, ஆயிஷாவும் சமீனாவும் கூட ஸ்கூலுக்கு போகலை, இப்போ மட்டும் ஆனி எதுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு நான் என்ன அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா இருக்கேன், அவள்லாம் சொல்கிறத கேட்காம போயிட்டுருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபெமி இருந்துக்கிட்டு அவள் ஸ்கூலுக்கு போனால் மட்டும் பத்தாது, இந்த வீட்டு வேலைலாம் எப்படி செய்யணுன்ட்டு சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறா. பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட மருமகள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க பார்த்தியா, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு பிள்ளை பசியில் கிடக்குதுன்ட்டு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் நம்மளோட வழக்கம் இப்படி தான், நம்மளோட முறை அப்படி தான் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க பாட்டியும் அவங்க 2 பொண்ணுங்களும். பாவம் ஆனியும் அவனுக்கு கால் பண்ணி சலிச்சு போய் பசியிலேயே தூங்கிடுறா. ஃபாக்கீர் ரொம்பவே லேட்டாகி தான் வீட்டுக்கு வரான். வந்துட்டு இன்னைக்கு என்னோட டர்ன், நான் தான் இன்னைக்கு பெட்டில் படுப்பேன், எந்திரி அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கான். ஆனி நல்லா தூங்கிட்டு அவள் எந்திரிக்கவே இல்லை, சரின்ட்டு இவன் வெளியே சோஃபாவில் போய் படுக்கிறான். லாஸ்ட்டாக ஆம்னா மெசேஜ் தான் பார்த்துட்டு படுக்கிறான். ஆனி மார்னிங் ஸ்கூலுக்கே கிளம்பிடுறா. சமீனா கிட்டே எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க, நான் நைட்டு கூட சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃபெமி இருந்துக்கிட்டு அவனை வெளியே தள்ளி கதவே சாத்திருக்கா, அது உனக்கு பெருசாக தெரியல, உனக்கு பசிக்கிறது தான் ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீனா எல்லாரையும் கமெண்ட்ருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாளும் ஆனியை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாச்சிட்டு தான் இருக்காங்க. உன்னை யார் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டா, உன்னோட ஹஸ்பண்டா, எங்களுக்குலாம் உன்னோட ஹஸ்பண்டை காமி அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஆனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அவங்களெலாம் திட்டி அனுப்பிச்சிட்றா. ஆனி படிக்கிற ஸ்கூலில் ஜுவல்ஸ் அண்ட் மேக்கப்லாம் அலவுடு கிடையாது, அதனால் பிரின்சிபல் ஆனியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த ஜுவல்ஸ்லாம் நானாக போட்டுக்கல, எங்கள் வீட்டில் கம்பல் பண்ணி போட வைக்கிறாங்க, எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, ஆனால் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் இப்போ வீட்லேயும் படிக்க முடியல, ஸ்கூலுக்கு வந்தாலும் படிக்க முடியல, நல்லா மார்க் வாங்கலனாலும் எங்கள் வீட்டில் போக வேணான்னு சொல்லிடுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மேடம்ட்டு அலறா ஆனி. பிரின்சிபலும் அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னோட படிப்பை மட்டும் நீ நிப்பாட்டிடக்கூடாது, ஒரு அம்மாவால் தான் அடுத்த ஜென்ரேஷனே மாறும், அதனால் நீ கண்டிப்பாக படிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனியும் நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பிரின்சிபல் ஒரு சஸ்பெண்ட் லெட்டரை வந்து ஆனிக்கு கொடுக்குறாங்க. ஆனி இருந்துக்கிட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி பார்க்குறா. அவங்க இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் சஸ்பெண்ட் பண்ணலை, உங்கள் வீட்டுக்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஸ்கூலுக்கும் ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை போல் அமௌண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் மாட்டுக்கு, அமௌண்ட் கொடுக்கலன்னா அவங்க பொருள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஹபீப் வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறாரு. நான் மட்டும் பணத்துக்கு என்ன பண்ணுறது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நாள் அவங்க கிட்ட டைம் கேளு பணம் கொடுக்கறதுக்கு, இப்போதைக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் வேணா ஒரு 3 மந்த் அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. டெய்லியும் இங்கே செலவு தான் அதிகமாகிட்டு இருக்கிறது, சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வழியவே காணா, ஃபர்ஸ்ட் இந்த சாய்க்காவுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை எப்படியாவது கொடுத்தாகணுன்ற மாதிரி ஜஹீர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏதாச்சும் பண்ணட்டுமான்ட்டு ஹபீப் கேட்குறாரு. ஜஹீர் ஹபீபை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா ஜஹீரோட ஆஃபீஸில் தான் ஹபீபே வேலை செஞ்சுட்ருக்காரு, இதில் ஹபீபால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.